श्लोकम படிக்கலாம். श्लोका नंबर 24. अहं हि सर्वयज्ञानां भोक्ता च प्रभुरेव च न तु मामभिजानन्ति तत्त्वेनातश्च्यवन्ति ते. ஸோ இங்கே என்ன சொல்கிறார்? அகம் சர்வ யஜ்ஞானாம் போக்தா. நமக்கே புரியும் இப்போ. நான் தான் எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் வர்ஷிப்பையும் ரிசீவ் பண்ணுறேன். போக்தானா ரிசீவர் இல்லையா? நான் தான் எல்லா பூஜையுடைய விஷயங்களையும் நான் தான் ரிசீவ் பண்ணுறேன். நீ எந்த தேவதாவை எந்த விதத்தில் வழிபட்டாலும் அதை நான் தான் ஃபைனலி ரிசீவ் பண்ணுறேன். ஸோ போக்தானா இந்த இடத்துல ரிசீவர். இப்போ வந்து லெட்டர்லாம் போடுவோம்ல முன்னாடி, இப்போல்லாம் இல்லை. லெட்டர்லாம் போட்டோன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் அந்த லெட்டரை போடுவோம். ஆனால் என்ன பண்ணுவா, மொத்தமாக எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்தும் கலெக்ட் பண்ணி சென்ட்ரலாக ஒரு பிளேஸில் கொடுத்து அதுக்கப்புறமா எந்தெந்த இடத்துக்கு போனோமோ அதை வந்து கரெக்டாக வந்து இது பண்ணுவா இல்லையா? இப்போ அந்த மாதிரி பகவான் சொல்ல, நீ எங்கேருந்து வேணாலும் வழிபடு, அது என்கிட்ட தான் கடைசியில் வந்து சேரும். அல்டிமேட்டாக என்கிட்ட தான் எல்லா லெட்டரையும் கொடுக்கணுன்றார். நீ யாருக்கு வேணால் லெட்டர் போடு, எனக்கு தான் அது வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் நான் எப்படி உனக்கு திருப்பியும் அதை லெட்டர் போடுவேன்? நீ எப்படி போட்டியோ அதே மாதிரியே உனக்கு நான் ரிட்டன் பண்ணிவிடுவேன். இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்கார், அப்புறம் நிறைய கேபினட் மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாள்ல. இப்போ கேபினட் மினிஸ்டருக்கு நீங்கள் பார்த்தேன்னா இண்டிபெண்ட்டாக சில பவர்ஸ்லாம் இருக்கும். அந்த பவரெல்லாம் அவர் என்ஜாய் பண்ணுவார். பட் யாரோட அனுமதியோடு அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும்? பிரைம் மினிஸ்டரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் தான் அந்த கேபினட் மினிஸ்டர் அந்த போர்ட்ஃபோலியோக்கான அந்த ஒரு ரெஸ்பெக்டை என்ஜாய் பண்ண முடியும். இல்லைனா என்ன ஆகும், கேபினட் ரீஷஃபில் அப்படின்னு பண்ணும் பொழுது அந்த பதவியே கூட அவளுக்கு இல்லாமல் போயிடும். ஸோ அது மாதிரி எல்லா தேவதாசையும் யார் பிளெஸ் பண்ணுறான்னா நான் தான் பிளெஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லினா, இன்ஃபினிட் பிரம்மன் தான் எல்லாத்துக்கும் எக்ஸிஸ்டன்ஸையும் சென்ஷியன்சியையும் கொடுக்கறது. அந்த அர்த்தத்தில் பகவான் இங்கே சொல்கிறார். ஸோ போக்தா அகம் ஏவ, அது மட்டும் இல்லை பிரபுஹு ஏவச்ச, எல்லாருடைய டிசையர்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி எனக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறார் பகவான். ஏன்னா நான் தான் அந்த இன்ஃபினிட். அதனால் என்கிட்ட தான் எல்லா விதமான அந்த நெசசரி பவர்ஸ் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. அந்த பவர் அந்த ஃபைனைட் தேவதாவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஃபைனைட் தேவதாவையே நான் தான் பிளெஸ் பண்ணி ஆகணும். ஸோ அது மூலமாக நான் ஃபைனைட் தேவதாவை பிளெஸ் பண்ணுறது மூலமாக தான் அந்த ஃபைனைட் தேவதானால் உனக்கு ஏதாவது கொடுக்க முடியும். ஸோ இந்த விஷயமெல்லாம் இந்த சகாம பக்தி பண்ணுறானே ஒரு பக்தன் அவனுக்கு தெரியறதில்லைன்னு சொல்கிறார். நது மாம் அபிஜானந்தி, மக்களுக்கு இதை பற்றின அறிவு எல்லாம் இல்லை. அபிஜானந்தி ந, ஜானந்தினா தெரியறது, ந ஜானந்தி அவளுக்கு இதெல்லாம் தெரியறதே இல்லை. தத்வேன, தத்வேனா என்ன அர்த்தம்? தத்துவம் அப்படின்னு சொன்னால் ட்ரூத், ரியாலிட்டி அப்படின்னு அர்த்தம். அப்போ யாருமே என்னை தத்துவ ரீதியாக புரிஞ்சிக்கவே இல்லைன்னு சொல்கிறார். அப்போ யாருக்கும் என்னுடைய பராபிரகிருதி பற்றி தெரியவே இல்லை. இப்போ போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? அவிதி பூர்வகம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ அது அவிதினா அஜ்ஞானம் அப்படின்னு அங்கே பார்த்தோம். இங்கே என்ன சொல்கிறார்? நது மாம் அபிஜானந்தி, அந்த அஜ்ஞானம் எதை பற்றின அஜ்ஞானம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். என்னுடைய தத்துவம், என்னோடய ரியல் நேச்சரை பற்றி யாருக்கும் தெரியறது இல்லை, ட்ரூ நேச்சர் தெரியறது இல்லை. அப்போனா இங்கே பகவான் இன்டைரக்டாக
என்ன சொல்கிறார், என்னுடைய ட்ரூ நேச்சர் யாருக்கும் தெரியறதில்ல அப்படின்னு சொல்கிறது மூலமாக எனக்கே 2 நேச்சர் இருக்குது அப்படிங்கிறத இன்டைரக்டாக வந்து இண்டிகேட் பண்ணுறார். பரா பிரகிருதி அபரா பிரகிருதி. எல்லாருக்கும் தெரிஞ்ச நேச்சர் எது? அபரா பிரகிருதி. ஏன்னா அது ஒரு ஃபைனைட் ஃபார்ம், ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் அது இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்பெசிஃபிக் டே அது அப்பியர் ஆச்சு, ஒரு ஸ்பெசிஃபிக் டே அது டிஸ்அப்பியர் ஆச்சு. மாயா மானுஷ வேஷம். ஈஸ்வராவுடைய சரீரம்லாம் இருக்கு இல்லையா, அவதாரம் பண்ணுறாளே, அந்த சரீரத்துக்கு பேர் மாயா மானுஷ வேஷம் அப்படின்னு பேர். இப்போ நம்மளுடைய சரீரம்லாம் வந்து பஞ்சபூதத்திலேருந்து பஞ்சீகரணம் பண்ணினதுக்கப்புறம் இந்த சரீரம்லாம் கிடைக்கிறது. ஆனால் ஈஸ்வராவுடைய சரீரம்லாம் மாயாலேருந்து டைரெக்டாக வந்துடும். இந்த பஞ்சீகரணம்ங்கிற ப்ராசஸ் எல்லாம் அது வந்து அண்டர்கோ பண்ணாது. அதனால் மாயா அவர் மானுஷ வேஷத்தில் தானே இருந்தார் இல்லையா, அதனால் கிருஷ்ண சரீரத்தை மாயா மானுஷ வேஷம் அப்படின்னு சொல்லணும். அது வந்து அந்த பர்டிகுலர் டே அஷ்டமியில் பிறந்தார்ல, அஷ்டமிக்கு முன்னாடி கிருஷ்ண சரீரம் கிடையாது. அப்புறம் ஒன் பர்டிகுலர் டே ஸ்வர்காரோகணம் நடந்தது, அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ண சரீரத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியாது. அப்போது அந்த மாயா மானுஷ வேஷம் வந்து அன்ரியல். அது ரியலாக இருந்தது அப்படின்னா இப்போவும் அது அவைலபிளாக இருக்கணும்ல. அப்போ நமக்கு தெரியறது அபரா பிரகிருதி அப்படிங்கிறது வந்து அன்ரியல் நேச்சர், வந்து போக கூடியது. திருஷ்யத்துவம் எல்லாம் படித்தோம்ல. ஆகமா பாயித்வம், சவிகாரத்துவம், அப்புறம் என்னது சகுணத்துவம். அப்போ அந்த குணங்கள்லாம் இருக்கிறதுனால தானே அதரம் மதுரம் நயனம் மதுரம் இல்லைன்னா எப்படி வந்து பகவானை டிஸ்கிரைப் பண்ணுறது, எல்லா ஆட்ரிபியூட்ஸை வச்சு தானே நம்ம பகவானை வந்து வர்ணிக்கிறோம். அப்போ அது வந்து அன்ரியல் நேச்சர். என்னோடய ஃபிசிக்கல் ஃபார்ம் இருக்கே, அதை போய் எல்லா ஜனங்களும் இதுதான் நான் அப்படின்னு என்னை வந்து தப்பாக நினைக்கிறா, என்னை போய் ஒரு பர்டிகுலர் ஃபார்ம்குள்ளே லிமிட் பண்ணுறா. நானும் வந்து அவளை மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்சன் அப்படின்னு வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறா. ஆனால் என்னுடைய ரியல் நேச்சர் எப்படி, பரம்பாவம் அஜானதா, அவளுக்கு வந்து என்னுடைய அந்த ரியல் நேச்சர் தெரியறது இல்லை. பகவானுடைய ரியல் நேச்சர் எப்படிப்பட்டது? ஓகே, சத்தியம் ஞானம் அனந்தம் அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அவ்யயம் ததாரசம் நித்யமகந்த வச்சயத் அநாத்யனந்தம் மகதம் பரம் த்ருவம் நிச்சாய தன் மிருத்யுமுகாத் பிரமுச்சியதே. படிப்போம் நம்ம இந்த உபனிஷத்தில். ஸோ ஃபார்ம்லெஸ், ஆட்ரிபியூட்ஸ் எதுவும் இல்லாதது, சச்சித் ஸ்வரூபம், அதை வந்து இந்த மக்களுக்கெல்லாம் தெரியறது இல்லை. ஸோ மாம் தத்வேன, அந்த நிர்குண ஸ்வரூபேன ந அவஜானந்தி, யாருக்கும் என்னுடைய நிர்குண ஸ்வரூபத்தை பற்றின ஐடியாவே யாருக்கும் இல்லை. அந்த பூர்ண ஸ்வரூபம் பற்றின ஐடியா இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக என்னுடைய அபூர்ண ஸ்வரூபத்தை நான் அப்படின்னு எல்லாரும் வந்து மிஸ்டேக் பண்ணிக்கிறா. அதனால என்ன ஆகிறது, மக்கள் எல்லாம் மற்ற தேவதாஸ் மூலமாக வழிபடுறது என்னையே வந்து சேரறது அப்படின்னு இங்கே சொல்கிறார். யாருமே என்கிட்ட வந்து இன்ஃபினிட் வேணும் அப்படின்னு கேட்குறதே இல்லையே அப்படின்னு பகவான் இங்கே சொல்கிறார். போய் பகவான்கிட்ட போய் நின்றுண்டு இப்போ இங்கே பூஜைலாம் அட்டன் பண்ணுறேல்ல, என்ன கேட்குறேன் பகவான்கிட்ட, அவளுக்கு தான் தெரியும் நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னு. காலை வலிக்கிறது, கையை வலிக்கிறது, உடம்புக்கு வந்து எதுவும் வராமல் இருக்கணும், என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், கேம்பஸில் செலக்ட் ஆகணும், அந்த மாதிரி கேட்குறோமா, இல்லை எனக்கு இன்ஃபினிட் வேணும் அப்படின்னு பகவான்கிட்ட கேட்குறோமா? ஒரு பால்காரன் இருந்தானா, அவன் வந்து பயங்கரமான ஒரு பக்திமான், பகவான் மேலே அப்படி ஒரு பக்தி அவனுக்கு. அப்போ என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த காலத்தில் எப்படி வந்து தபஸ்லாம் பண்ணி பகவானை நேரில் பார்ப்பால்ல,
அந்த மாதிரி ஒரு பக்திமான் பயங்கர கடுமையான தவம் எல்லாம் பண்ணி அவன் வந்து பகவானை நேரில் பார்க்குறான். இப்போ பகவான் நேரில் வந்தால் என்ன கேட்பார்? உனக்கு என்ன வேணுமோ கேள். அதே டயலாக் தான் இங்கேயும், என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொன்னார். அப்போது அவன் என்ன கேட்பான்? அவன் வந்து பால்காரன். அவன் என்ன கேட்பான்? எனக்கு வந்து பர்மனெண்ட் சோர்ஸ் ஆஃப் மில்க் வேணும் அப்படின்னு அவன் வந்து பகவான்கிட்ட கேட்குறான். உடனே பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவன் வீட்லேயே வந்து அவனுக்கு பின்னாடிலாம் இடம்லாம் இருந்தது நிறையா. அதனால ஒரு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு லேக் மாதிரி ஒன்றை ஏற்படுத்தினார். என்ன லேக்குன்னா தண்ணி லேக் இல்லை, பால் க்ஷீரம். அது வந்து க்ஷீரசாகரம் மாதிரி ஒரு குட்டியாக ஒரு லேக்கை வந்து அவனுக்கு பண்ணி கொடுத்தார். அப்போ கூட அவன் இப்படி பார்க்குறான் பகவானை. அப்படிலாம் பார்க்காத, நீ எடுக்க எடுக்க பால் வந்து அதில் குறையாமல் இருந்துகிட்டே இருக்கும். நீ வந்து ஒரு 10 நாள் கழித்து முடிச்சு போயிடுத்துனா மறுபடியும் என்னை கூப்பிடணும்லாம் நினைக்காத. அது மாட்டுக்கு வற்றாத ஜீவ நதி மாதிரி அதில் பால் வந்து எப்பயும் இருந்துகிட்டே இருக்கும், நீ கவலைப்படாதே. இப்போ அந்த பால்காரனுக்கு எப்படி இருக்கும்? பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். அப்போ பகவான்கிட்ட சொல்கிறான், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு, என்னுடைய தவத்துக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து இது மாதிரிலாம் என்னை ப்ளெஸ் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ பகவான் வந்து தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டியா, நான் கிளம்பட்டுமா அப்படின்னு பகவான் கேட்குறார். அவன் வந்து அச்சோ நான் உன்னை கேட்க மறந்து போயிட்டேன், நீங்கள் கிளம்பிடாதீங்கோ அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா, உனக்கு தான் லைஃப் லாங் பாலுக்கும் நான் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாச்சு, அதுக்கப்புறமும் உனக்கு என்னடா அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் இன்னொரு ஒரு குளம் வெட்டி கொடுங்கோ, அதில் தண்ணியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்? என்னோட ரெகுலர் சப்ளைக்கு தண்ணியும் தேவைப்படும். அப்போ என்ன ஒர்க் ஆகிறது இங்கே அப்படின்னா, நம்மளுடைய வாசனாஸ் இருக்குல்ல, இந்த தரித்திர புத்தி இருக்குல்ல, சமுத்திரமே ஆனாலும் நாய் நக்கி தான் தண்ணியை குடிக்கும். அப்போ பகவான் வந்து நேரில் வந்தால் கூட இன்ஃபினிட் வேணும் அப்படின்னு நம்மளால் கேட்க முடியாது. ஏன்னா இப்போ எப்படி வந்து ஒரு அந்த அடிமைத்தனம் இன்னும் இருக்குல்ல, சுதந்திரம் வந்து இவ்வளோ வருஷம் ஆனாலும் வாட் எவர் இஸ் ஃபாரின் ஷுட் பி கிரேட் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குல்ல, அது மாதிரி ஃபைனைட்டை கேட்டே பழகி போன இந்த அந்த கரணத்தினால பகவானே நேரில் வந்தால் கூட நான் கொடுக்குறேன்டான்னு சொன்னால் கூட வேண்டாம் வேண்டாம், எனக்கு ஃபைனைட்டே கொடு. ஏன்னா பகவான் வந்து இந்த இன்ஃபினிட்டு கூட ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறார். நம்ம என்ன கொடுத்து பகவான்கிட்டேருந்து வாங்கிக்க முடியும் இல்லையா? அப்போ கூட எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுன்னா அனித்திய வஸ்துவில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது இருக்குது. ஸோ பகவான்கிட்ட 2 கை இருக்குல்ல, ஒன்று வந்து புக்தி, இன்னொன்று வந்து முக்தி. எல்லோரும் என்ன கேட்குறோம் அப்படின்னா, புக்தி மட்டும் எனக்கு போகிறோம், முக்திலாம் அதான் எப்போவுமே இருக்குல்ல, எப்போ எனக்கு நான் எப்போ ஃப்ரீ ஆறேனோ அப்போ வந்து அந்த விஷயத்துக்கெல்லாம் வரேன். இப்போ எனக்கு வந்து ஃபைனைட்டு விஷயத்தில் தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ தப்பி தவறி கூட யாருமே பகவான்கிட்ட மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்குறதே இல்லை. அட்லீஸ்ட்டு இங்கே பூஜைக்கு வரும்போதாவது அந்த விஷயம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். அந்த பூஜையே எதுக்கு வச்சுருக்கு அப்படின்னா ஞான யோக்கியதா வரத்துக்காக வச்சுருக்கு. அங்கேயும் வந்து நம்மளோட மெட்டீரியல் விஷயங்கள் இருக்குல்ல, அதை பகவான்கிட்ட ஞாபகமாக கேட்காமல் இருக்கணும். ஞாபகமாக எதை கேட்கணும்? ஞான யோக்கியதா எனக்கு வேணும். ஞான யோக்கியதா இருந்தால் தான் எனக்கு ஞானம் அடைய முடியும். அதனால பகவான்கிட்ட அப்படி தான் நாம் வந்து ப்ரேயரே இருக்கணும். அப்படி நீங்கள் பண்ணலைன்னா அதுக்கு பேர் நிஷ்காம பக்தி. ஸோ ச்யவந்தி அப்படின்னு சொல்கிறார் இங்கே. ஸோ ச்யவந்தி அப்படின்னா கீழே விழுகிறார்கள்னு அர்த்தம்.
தே ஃபெயில் அப்படிங்கிறார் பகவான். என்கிட்ட வந்து ஃபைனைட்டு விஷயங்களையே கேட்கறதுனால தே ஃபெயில்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் மறுபடியும் பிறக்க வேண்டியதாக இருக்குது, சம்சார சாகரத்திலேயே சுற்றின்னு இருக்கிற வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்ஃபினிட்டை கேட்கறதுக்கு மறந்து போய்ட்றா அப்படின்னு சொல்கிறார். ஸோ செவந்தி அப்படிங்கிறது வந்து சம்சாரத்திலே மறுபடியும் விழுந்துடுறா அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.